க்ளோஸ் அப் எடுக்கிறியா? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு எங்க போறோம்னா கொடிவேரி தான் கிளம்புவோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா பைத்தியக்காரா நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஏன்னா அங்க திருப்புற என்னடா பத்தி என்னடா பண்றது? கொடிவேரின்னு சொன்னால பாதை கொடிவேரினா காட்டுல இருந்தா கொடிவேரி வெறும் ரோட்டை என்ன காமிச்சிட்டு இருக்க? பேசிட்டு இருக்கும்போது அப்படிதான் திரும்பணும். சரியா சாவடிப்பேன். அதான் நம்ம வந்து கொடிவேரி போறதா பிளான். கொடிவேரின்றது வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அது வந்து எங்க அப்பா டேய் பைத்தியார சாக்கலாம் நீ கேமராமேன் தான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நீ வந்து இப்படி சாச்சிருக்க நேரா விடா போ நேரா விடா சாய்க்காதடா. சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. கத்தரு அதான் டேக் 3. அதான் நம்ம வந்து பார்த்தோம்னா கொடிவேரிக்கு தான் கிளம்பணும். கொடிவேரின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குது. எங்கள் அப்பா ஊர் இது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து எங்கள் அம்மா ஊர். இது வந்து திருப்பூர். ஈரோடு வந்து எங்கள் அப்பா ஊர். ஸோ அங்கே தான் போகிறோம். இப்போ வழியில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கார் நின்றுச்சு. கார் நின்று போக முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மாட்டிட்டு இங்கே நிற்கிறோம். அதான் மெக்கானிக் வந்து கால் பண்ணியிருக்கோம், வருவாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமேல்ட்டு என்னன்னு செக் பண்ணிட்டு எங்கள் மாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக காரே ஓட்ட தெரியாது. இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்காரு. அதனால் என்ன ஆச்சுன்னு அவருக்கு பார்க்க கூட தெரியல. ஸோ பார்த்துட்டு அப்புறமேல்ட்டு கிளம்புறது தான். ஸோ எடுக்கிறியாடா? வாய்த்தங்க சொல்றா. எடுக்கிறேன். அதான் இப்போ நம்ம வந்துட்டு எங்கள் அப்பா ஊருக்கு போகிறோம். எல்லாரும் திரும்ப ரிட்டர்ன் போயிடுவாங்க எங்கள் அம்மா ஊருக்கு. பட் தம்பி இங்க பாருங்க தம்பி. ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இது காட்டேன். இந்த பொடியெல்லாம் வந்து எனக்கு கேமராமேனா இருக்கான். என்ன பண்றது? இப்போதைக்கு இந்த பொடியை தான் நமக்கு கிடைச்சான். ஸோ வேற வழி இல்லை. நீங்க நல்ல வீடியோக்கெல்லாம் இன்னும் வெயிட் பண்ணும். இந்த அப்படியே எடுத்தோல இருந்தா கையை வச்சு மறைக்காத. இந்த கையை வச்சுலாம் கையெடு மறைக்க கூடாது சரியா? உனக்கு கேமரா சொல்லி கொடுக்குறதே நான் விளாகா போகணும் போலடா. நான் வந்து எங்க அம்மா ஊருக்கு போயிருக்கேன், எங்க அப்பா ஊருக்கு போயிருக்கேன். போயிட்டு ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு திரும்ப இங்கே வந்துடுவேன். ஸோ அங்கே நடக்கிறதே நான் வந்து வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? இது ஒரு ஓட்ட காரு. ஆக்சுவலி இந்த காரே பார்த்தீங்கன்னா 1 மாதம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கார் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம தான் நல்லா ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகி நிறைய சம்பாரிச்சு ஒரு கார் வாங்குறோம். ஓகேங்களா? எப்படிப்பட்ட ஒரு மெயின் ரோட்ல தான் நாங்க வந்து இப்போ நின்றுட்டு இருக்கோம். ஹலோ யாருங்க உங்களுக்கு கார் துடைக்க சொன்னா? கார் துடைச்சு வந்து காசுலாம் கேட்காதீங்க. காசுலாம் கிடையாது உங்களுக்கு கார் துடைக்கிறதுக்கு. சோறு வாங்கி தரணுமா? எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. இந்த ஒரு கேரக்டர் எதுக்கு வந்துச்சுன்னே தெரியாம கார் தொடச்சு. ஸோ யாரோ ஒரு பஸ் டிரைவர், பக்கத்துல ஒரு பஸ் டிரைவர் வந்திருக்காரு. கார் என்னன்னு பாக்குறது. இதே ஒரு ஓட்ட கார் தான். அவர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னு தெரியல. Hey, I've seen this one. This is a classic. ரொம்ப க்ளோஸ் அப் வராதுன்னா என் மூஞ்சி யாராலையும் பார்க்க முடியாது. இப்போ வந்து பார்த்தோன்னா கார் நிற்கிற கேப்பில் கூட யாராலையும் வெயிட் பண்ண முடியல. எல்லாரும் ஏதோ அங்கே ஆப்போசிட்டில் திங்க கொடுக்குறாங்கன்னு திங்க போயிட்டாங்க. ஆனால் நம்மளும் போவோம். வா கொஞ்சம் ஹேண்ட்பேக்லாம் என்கிட்ட எல்லாம் கட்டாங்க. சரி நான் கூப்பிட்டு போகிறேன். நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். அதுதான் இப்போ என்னன்னா இந்த கேப்ல கூட அவங்களுக்கு சாப்பாடுறது தான் முக்கியம். எனக்கும் சாப்பாடு தான் முக்கியம். ஸோ அங்கே போய் அங்கே என்ன கடைனே தெரில. ஐ திங்க் அது கூலுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த கையை ஏன் இப்படியே வச்சு சுற்றுறேன். நானும் புஷ்பாவா நினைக்காதீங்க. கீழே விட்டா பேக் போகுது. அதுதான் இது கூல் கடை தான். கூல் குடிக்க தான் வந்தோம். சூப்பரா இருக்கு. நீங்க வீடியோ எடுக்கும்போது மூக்கு துடைக்கிறது அதெல்லாம் பண்ணுங்க.
இப்போ மழை வேற வருது, ஆனால் மெக்கானிக் தான் இன்னும் வரவே காணோம். இப்போ எப்போ எடுக்கலாம் ஆடு அவர் தான். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து கூழ் குடிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். தாத்தா உங்கள் பேர் என்ன? கருப்பன். அவர்கிட்ட வந்து கூழ் குடிங்க, அவ்வளோதான், ஜாலியாகிடுவீங்க நீங்கள். பல்ல 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 பல்லன்னு பல்ல 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 பல்லன்னு பல்ல 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 பல்ல. வா வந்துட்டு அதான் மெக்கானிக்கே எப்போ வருவாருன்னு தெரில. இப்போ எப்போ நம்ம போய் எப்போ நம்ம கொடிவேரியில் குளிச்சு, நான்லாம் குளிக்கிறது ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவுக்கு ஒரு தடவை குளிக்கிறவன். இந்த கையெடு எப்போ போய் நம்ம அதான் டென்ஷன் ஆகுது, மண்டை காயுது. வா இந்த மைக்கை வேற ஒன்று வச்சுக்கிட்டேன். என்கிட்ட ப்ளூடூத் மைக் இல்லை, ஒயர் மைக் தான் இது. இவன் நாயை கட்டி இழுத்துட்டு வர மாதிரி என் கேமராமேன் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வர. எடு எடு, காசா பணமா எடுத்துட்டே வா. போன் வருதா? நான் வந்து சுடுகாட்டுல இருக்கிறேன்ப்பா. ஆமா, அதான் மெக்கானிக் வந்து கிளம்புனாராம், ஆனால் மழை வந்தனால அங்கேயே எடுத்துட்டாராம். இனிமேல் தான் அவர் வந்து கிளம்பவே போறாராம். அதாவது ஆக மொத்தத்தில் நம்ம கரெக்டாக கொடிவேரி போகும்போது தம்பி கொடிவேரி க்ளோஸ் ஆயிடுச்சு போங்கன்னு சொல்ல போறாங்க. அப்படி திருப்பிடான்னு அர்த்தம்டா. அப்படியே அப்படியே ஒயர் சுத்திரு. இப்போ இந்த பக்கம் விட்டுட்டு அவ்வளோதான். கண்ணில் காட்டணும். நீ ஏன் என்னைய பார்த்துட்டு இருக்க? போக வேண்டியதானா? ஏய், என்னை மட்டும் காட்டுற, ஆட்டாதரா ஆட்டாதரா. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா? அத்தா நீங்க தானே அத்தா கொடிவேரி போகலான்னு ஆசைப்பட்டீங்க. எங்க அம்மா சொல்லணும், அதுக்கு நான் ஆசைப்படலன்னு ஆயிடாது. அது அப்ப சொன்னேன், இப்ப சொன்னா மழை வருது ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹலோ, காரை தொடச்சதுக்கு காசு கொடுங்க. நீ சொன்ன சொல்ல, நான் தொடச்சல, காசு கொடு. நீ இப்ப காசு கொடுத்துதான்டா ஆகணும். கைஸ், மெக்கானிக் ஒரு வழியா வந்துட்டாப்ல. நீ ரிப்பேர் பார்த்துட்டு அப்புறம் ஒரு அளவுக்கு மேல பண்ண யாரும் பார்க்கல. ஒரு வழியா வந்து அம்மா இப்ப கை காமா பாத்தியா, அதான் வண்டி ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இனி அடுத்து நம்ம கொடிவேரியில சந்திப்போம். சும்மா நீ ஒரு டான்ஸ் ஆடு, நீயே பாடிட்டாடு. ஆடுடா டக்குன்னு. லோட் ஆகுதா? என்ன டான்ஸரா சாமி. ரெண்டு மூடி தண்ணி ஊத்துறோன்னே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆட நம்மளே மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்பாங்கல்ல. ஆமா, இன்ஜின் சூடாகும்ல. இது தெரிஞ்சிருந்தா நானே ஸ்டார்ட் பண்ணிருப்பேனேம்மா. நீ சொன்னல்லமா அதாவது கடைசியில வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் முன்னாடி இதை ஓப்பன்ல வச்சிருந்தா மழை தண்ணி பற்றியே ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதை விட்டுட்டு மெக்கானிக் கூப்பிட்டு அவர் வந்து கடைசியில தண்ணி ஊற்றி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. சரி, இனி கொடிவேரியில சந்திப்போம்.
இல்லைண்ணா ஆன் பண்ணு. எடுக்குறியா? பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்களா? இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா அதான் அது காட்டு. இதுதான் கொடிவேரி என்ட்ரன்ஸ். ஒரு ஆளுக்கு 15 rupees தான் வாங்குறாங்க. ஸோ உள்ளே போய் வாங்க, உள்ளே போய் வாங்க, அப்படியே எடுத்துக்கோ. ஸோ அதான் இதுதான் கொடிவேரி டேமு. வந்துட்டோம். சரி, தண்ணி இப்போ கம்மியாக தான் வருது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த செடிலாம் வெட்டி போட்டுருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் வெட்டி போட்டால் தான் வந்து தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வரும்னு சொல்லிட்டு. இதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரிச்சுவல்ஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ சாமி கும்பிட்டு அது அந்த பக்கம் நம்ம தேவையில்ல. நிறையா அழகழகாக இருக்குது. ஐ மீன் பார்க்க சொல்கிறேன், இந்த நேச்சரை சொன்னேன், நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்கலாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஸோ அவ்வளோதான், நம்ம போய் நீ குளிக்க வேண்டியதுதான். சரி, இப்போ ஒரு பீஸை பிச்சு அப்படியே சாப்பாடில் வச்சு பிசைஞ்சு ஒரு வாய் வச்சா செம்மையாக இருக்குது. நீங்கள் அதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக குளிச்சு முடிச்சாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆஃப் சீசனில் வந்திருக்கோம். ஏன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே சென்டரில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா, அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த இதுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்கும். பட் இப்போ வந்து தண்ணி கம்மியாக தான் வருது. அதுவும் அந்த சென்டரில் மட்டும்தான் வருது. அது சேம் டைம் அந்த சென்டரில் வந்து பிடிக்கிறதுக்கு கம்பி இருக்காது. ஸோ நிற்க முடியாது, வலிக்கிட்டு விழுந்துருவோம். ஆக்சுவலாக எல்லா இடமே பயங்கரமாக வலிக்குது. எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்க வழுக்கி. அதே மாதிரி மேலே வந்து க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. தண்ணியே கம்மியாக தான் வருது. அங்கே நின்னாலும் அந்த செடிலாம் லோட்டஸ் பிளான்ட்லாம் இருக்குது மேலே, க்ளீன் பண்ணாலும் செடி அப்படியே வந்து கீழே விழுது. ஸோ இந்த சீசனில் யாரும் வந்துடக்கூடாது. பட் வந்துட்டோம். பட் சாப்பாடு வந்து செம்மையாக சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. மீன் நல்லா இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு சும்மா ஏதாவது வாங்குறதா இருந்தால் வாங்குவோம். வாங்கிட்டு இவங்க அப்படியே ஊருக்கு போயிடுவாங்க. நான் வந்துட்டு எங்கள் அப்பா ஊருக்கு போயிடுவேன். போயிட்டு எங்கள் பாட்டி தாத்தாவை தான் பார்க்கணும். அவங்கள இன்னும் அவங்கள்ட்ட சொல்ல கூட இல்லை வரேன்னு. போய் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியது தான். அதுதான் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஏதாவது குறிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான், அரைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் நம்ம வேலை. ஆக்சுவலாக இங்கெல்லாம் டென்ஷனில் இருக்காங்க எங்கள் ஆத்தாலாம். ஏன்னா இப்படி கூட்டு வந்துட்டு கார்லாம் செலவு பண்ணி கூட்டு வந்துட்டு பார்த்தா வேஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் எல்லாரும் கடுப்பில் இருக்காங்க. நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நமக்கு வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட் கிடைக்குது. நம்ம vlog எடுக்கிறோம். நம்ம வந்ததே அதுக்கு தான். நம்ம இதை குளிக்கிறதுலாம் நானும் எங்கள் ஊருக்கு வந்து அவங்க கூப்பிட்டாலே நான்லாம் போக மாட்டேன். இதெல்லாம் வந்ததே நான் vlog எடுக்கிறேன். ஆனால் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய vlog இல்லை. பட் சும்மா எடுக்கிறேன் எதுக்கோ. அண்டு இந்த இழந்த பழத்தை பார்த்தாலே எனக்கு இதை சாப்பிட எனக்கு பழக்கி விட்ட ஒருத்தவங்க ஞாபகம் தான் வருது. அவங்களுக்கு இழந்த பழம் ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாரும் கூப்பிட்டு வந்து இந்த இழந்த பழம்லாம் வாங்கிட்டு எனக்கு பின்னாடி ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் இழந்த பழம் வாங்கணும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா என் சொந்தக்காரங்க, எங்கள் தூரத்தை சொந்தக்காரங்களாம். ஸோ இந்த கொடிவேரின்றது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட சொந்த ஊராக இருக்க வேண்டியது. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் தான். எங்கள் அப்பாவுக்குலாம் இந்த ஊர் தான். ஆனால் எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, கல்யாணம் ஆன உடனே வீட்டோட மாப்பிள்ளையாக வேறு ஊருக்கு வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்கள் ஊரும் அந்த ஊராகிடுச்சு. பட் எங்கள் தாத்தா இங்கே இருந்திருந்தானா இதுதான் எங்கள் சொந்த ஊராக இருந்திருக்கும். இப்போ தான் சொன்னாங்க என்னென்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அலோடே இல்லையா. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு, நிறையா தண்ணி வந்திருக்காங்க நேற்றுலாம். ஸோ அதனால தான் அவ்வளோ தண்ணியில் இருக்கிற மொத்த செடியும் அடிச்சுட்டு இந்த அதுக்கும் வந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி தண்ணி வராமல் அந்த செடியெலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இப்போ தான் சொன்னாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குழந்தைங்களாம் விளையாடுற மாதிரி ப்ளே ஏரியா இருக்குது. அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏறி எனக்கு மூச்சு தான் வாங்குது. ஐயோ, இந்த வயசான காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், இங்கே தான் செம்ம, இது ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும். இப்போவும் தண்ணியாக தான் இருக்குது. ஐ மீன் நிறையா தண்ணி இருக்கும். ஃபுல்லாகவே பார்க்குற இடம் ஃபுல்லாகவே மீனாகவே இருக்கும் அந்த அளவுக்கு. அண்ட் இது இன்னொரு இடம் காட்டுறேன். நான் கருப்பாக இருக்கேன், இருக்கிறது தான் வரும். உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது. மாதிரி மேலே வந்து போட்டிங்கும் போவாங்க. அதான் இப்போ தண்ணினால எதுவுமே இல்லை. வந்ததே ஒரு சாப்பிட்டது மட்டும்தான் நல்லா இருந்துச்சு, மற்ற எல்லாமே வேஸ்ட்டான மாதிரி தான் இருக்குது. ஸோ கொடிவேரி vlog முடிஞ்சு இனி நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். இனி அடுத்த vlogல தான் சந்திப்போம்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ், ஐ ஹோப் யூ would have seen this fully. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்காது, பட் ஆனாலும் கஷ்டப்பட்டு ஒரு அளவுக்கு பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிஹர்சல் மாதிரி தான். இது வந்து மெயின் vlogனு சொல்ல முடியாது. சும்மா இது வந்து நம்ம கற்றுக்கிறதுக்காக எடுத்த ஒரு vlog தான் இது. இப்போ இது கேமரா பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன், சின்ன பையன் தான் இதை கேமரா எடுக்கிறான். பட் அவன் இந்த அளவுக்கு எடுக்கிறதே பெருசு. ஸோ ஆனாலும் ஷேக்கிங் நிறையா இருக்கும். அண்ட் மைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சவுண்ட்லாம் நிறையாவே இருக்குது. இது ஒரு குவாலிட்டி இல்லை. அண்ட் மெயின் திங் என்னென்னா, நம்ம போனது ஃபேமிலியோடு போனோம். ஸோ ஃபேமிலியோடு போகும்போது நம்ம அந்தளவுக்கு ஹியூமர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான், இது வந்து ஒரு சும்மா ஒரு ரிஹர்சல் மாதிரி தான். பட் நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் யூ மே எக்ஸ்பெக்ட் ஒரு தரமான வீடியோவாக இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாம் செட்டிங் பண்ணுவோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இனிமேல்லாம் vlog பண்ணுறது. இது ஃபேமிலி, அதாவது நீங்கள் பார்த்த இதில் இந்த வீடியோவில் பார்த்தது வேறு முகேஷ். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா இன்னொரு ரூபம் இருக்கும். அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அண்ட் ஏன் இது இவ்வளோ நாள் டிலே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இது என் ஃபோன் இல்லை, என் கிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு டம்மியான ஃபோனு. இதில் ஸ்டோரேஜ் இருக்காது, கேமரா குவாலிட்டி நல்லா இருக்காது. ஸோ எல்லாமே எங்கள் அம்மா ஃபோனில் தான் நான் எடிட் பண்ணுறது, கேமரா எல்லாமே எங்கள் அம்மா ஃபோனில் தான் பண்ணுறேன். ஸோ அதனாலே எனக்கு டிலே ஆகுது. ஏன்னா பார்த்திங்கன்னா நல்லா எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன், திடீர்னு ஒரு கால் வரும், அவ்வளோதான். சோலி முடிச்சு. ஸோ அதுதான், நம்ம வந்து அடுத்த வீடியோலேருந்து இதோட தரமான வீடியோவை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் மெயின் திங் என்னென்னா, வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி எங்கள் அப்பா ஊருக்கு போகிறேன், அங்கே போகிறது நான் வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ஒரே மோசமாக தான் போச்சு. ஏன்னா காலையில் போகும்போது வண்டி நின்றுச்சு, அங்கே போனால் தண்ணியே வரல. ஆனால் அது கூட பரவாயில்லைங்க. எங்கள் அப்பா ஒரு போகிற வழியில் ஒன்று நடந்துச்சு. ஐ வாஸ் அரஸ்டு பை அ டிரான்ஸ் அக்கா. அந்த சோக கதையெல்லாம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் இதோடு முடிச்சுக்கிட்டேன். பட் இதுக்கு முன்னாடி பழனி போயிருந்தேன், அதுதான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவாக போகலான் இருந்தேன். அதை வேணால் நான் வெறும் பாட்டாக அன்சீன் மாதிரி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட யூடியூப்பில் ஃபஸ்ட் வீடியோவாக இருக்கும். நம்ம முகி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நண்பர்களே.